வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம திரைவம்சம் நிகழ்ச்சியில் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற விடுதலை 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்தோட ஆரம்பத்தில் விஜய் சேதுபதியை சூரி வந்து பிடிச்சிடுவார். அதனால விஜய் சேதுபதி அரெஸ்ட் பண்ணி அங்கே கொண்டு போவாங்க. அதோட அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து அந்த கிளைமேக்ஸ்லேருந்து இந்த படமும் தொடங்குது. அப்படி விஜய் சேதுபதியை கூட்டிகிட்டு போய் டார்ச்சர் பண்ணி அவரை வந்து இன்ட்ராகேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த செய்தி அந்த குரூப்லேருந்து ஒருத்தராலேயே வெளியே தெரிஞ்சு போயிடுது. இப்போ வந்து விஜய் சேதுபதி அங்கே வச்சுருந்தா ஆபத்து அப்படின்னு சொல்லி அவங்களோட கேம்ப்லேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண பார்க்குறாங்க. அப்படி ஷிஃப்ட் பண்ணுற வழியில் விஜய் சேதுபதி வந்து அவரோட வாழ்க்கை வரலாறு, இந்த மற்ற கதைகள், அவர் எப்படி இந்த வாத்தியார் ஆனார், அவர் ஆரம்ப காலத்தில் என்ன நடந்துச்சு, அவர் எந்த சம்பவங்கள் பாதித்தது, இதெல்லாம் சொல்லிகிட்டே வராரு. ஒரு கட்டத்தில் வந்து அவரை ஷிஃப்ட் பண்ணுற ப்ராசஸில் அவங்க வந்து எந்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறதுனே தெரியாமல் வழி மறந்து போயிடுறாங்க. அப்போ விஜய் சேதுபதியோட உதவியை நாடுறாங்க. விஜய் சேதுபதி அவங்கள வந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முயற்சி பண்ணுறாரு. அப்படி கூட்டிகிட்டு போகிறப்ப இடையில வந்து அவங்கள அட்டாக் பண்ணிவிட்டு விஜய் சேதுபதியை தப்பிச்சு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இது தெரியாத அரசாங்கம் வந்து நாங்கள் விஜய் சேதுபதியை பிடிச்சிட்டோம், அதாவது அந்த பெருமாள் அப்படின்ற கேரக்டர் நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு பக்கம் அஃபிஷியலாக பெருமாளை பிடிச்சிட்டோன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி எஸ்கேப் ஆகிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. படத்தோட ஒரு பெரிய பிரச்சனையாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து இன்னொரு படத்தோட பார்ட் 2 வந்தது தான் இந்த படத்தோட பெரிய பிரச்சனை. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்ட் 1ல் சூரி ஹீரோ, அவருக்கான முக்கியத்துவம் தான் மேக்ஸிமம் இருக்கும். அவர் தான் எல்லா சீன்லேயும் வருவார். அவர் தான் கதாநாயகனாகவும் இருப்பார். விஜய் சேதுபதி ஒரு கேரக்டர் ரோல் தான் பண்ணியிருப்பார். இப்போ பார்ட் 2 எடுத்துக்கிட்டால் விஜய் சேதுபதி தான் 99% வராரு. சூரி வெறும் ஒரே 1% தான் வராரு. இது வந்து நமக்கு வந்து அந்த படத்தை விடுதலை 1ஓட இதை கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல. அதில் அவர் கதை, இதில் இவர் கதை. இப்போ முடிவாக நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை இதுக்கு வந்து இந்த பாட்டுக்கும் சூரிக்கு கொஞ்சம் ஈக்குவல் கேரக்டர் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு பார்க்குற நமக்கு தோண வைக்கிது. சேதுபதி வந்து இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காரு, பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஏதோ ஒரு கருத்துக்களை, கொள்கைகளை, கோட்பாடுகளை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நம்மளை ஒரு ரசிக்கும்படியாக பார்க்க வச்சுச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் திருப்பி அதையே முதலேருந்து ஆரம்பிக்கும் போது செகண்ட் ஹாஃப்லலாம் எல்லாத்துக்குமே வந்து சலிப்பு தட்டிடுச்சு. இவர் என்னடா பேசிக்கிட்டே இருக்காரு, எல்லாரும் குண்டு சுட்டு எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க தோழர்கள்லாம் செத்துட்டு இருக்காங்க. அப்போ கூட அவர் ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த படத்தோட கனெக்டை வந்து நம்ம வந்து அந்த இடத்துல இழக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து இப்போ கொஞ்சம் வெற்றிமாறன் வந்து கொஞ்சம் நேர்த்தியாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு தோணுது. அடுத்ததாக பெரிய மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 1ல் பாடல்கள் 2-3 பாடல்கள் இருந்தால் கூட 2 பாடல்களுமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் கூட பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. பாடல்கள் முக்கியமாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பார்ட் 2ல் வந்து பாடல்கள் அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக்கு அந்த விஜய் சேதுபதிக்கு பார்ட் 1ல் என்ன மியூசிக் போட்டாங்களோ அதையே ரிப்பீட்டடாக போட ஒரு கட்டத்தில் இந்த மியூசிக் இந்த இடத்துல தான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு அது வந்து ஒரு சுவாரஸ்யத்தை குறைச்சிருச்சு. நிறைய பிரச்சனைகள் இந்த படத்தில் இருந்தால் கூட இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் தான் படத்தை கொஞ்சம் போல் கோட்டை விட்டுருக்காங்க. வெற்றிமாறனுக்கு அநேகமாக வந்து இந்த படம் வந்து நிறைய கிரிட்டிசிசமாக வாங்கி கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இப்போ இந்த படத்தோட ப்ளஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தோட முதல் ப்ளஸ்ஸே வந்து வெற்றிமாறன் தான். அவர் வந்து அந்த பார்ட் 1லேருந்து பார்ட் 2க்கு நேர்த்தியாக கதையை நகர்த்தினது. பார்ட் 2ல் ஹீரோன்னு சொல்லப்படுற விஜய் சேதுபதிக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சு அந்த ஃப்ளாஷ்பேக்கை நம்பகத்தன்மையாக எடுத்தது. மொத்தத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக எடுத்ததுக்கே வந்து வெற்றிமாறன் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அவர் எங்கே கோட்டை விட்டார்னா, செகண்ட் ஹாஃபில் அதை அவர் முடித்த விதம் வந்து நமக்கு வந்து படத்தோட கனெக்ஷனே ஆகலை. முக்கியமாக அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு போலீஸ்காரர் திடீர்னு வர வச்சு அவரை கெட்டவனாக காட்டுறது வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிறதுக்கு அந்த இடத்துல மறுக்கிறாங்க. தேட்டரில் எல்லாம் ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. இது வந்து ஒரு இது. ரெண்டாவது பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர் வந்து அவர் கொடுத்த கேரக்டர் ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருக்காரு. இந்த படங்கள்லாம் இவ்வளோ கொள்கைகள், கோட்பாடுகள் அவர் சொல்லியிருப்பாரான்னு தெரியல. இந்த படத்தில் படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டு வரைக்கும் அவர் ஏதோ ஒரு கொள்கைகளை, கோட்பாடுகளை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு டைலாக்கே வந்து கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சொல்கிறது தான். இதுதான் இந்த படத்தில் ஃபுல்லாக நடந்திருக்கு. மற்றபடி விஜய் சேதுபதியும் நல்லா தான் நடிச்சிருக்காரு, அதில் எந்த இதுவும் இல்லை. மற்றபடி மஞ்சு வாரியார், கென்னு, கிஷோர், ஏன் சூரியே எடுத்துக்காங்களேன், அவர் கொஞ்சம் சீனில் தான் வந்தாலும் நல்லா தான் நடிச்சிருக்காரு. சேத்தன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ராஜீவ் மேனன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. கௌதம் மேனனுக்கு இந்த படத்தில் அவ்வளோவா ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங்கு, மித்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தில் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை 1 பார்த்துட்டு அதே மாதிரி இந்த படமும் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் தரும். இல்லை இது வேறு ஒரு கதை, ஆனாலும் அதோட தொடர்ச்சியான ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு போயிட்டு உங்களுக்கு விஜய் சேதுபதி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு சுவாரஸ்யமாக தான் இருக்கும். மொத்தத்தில் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா நேர்த்தியாகவும், செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக எடுத்துக்கலாமோ அப்படின்னு யோசிக்க தான் வச்சுச்சு.